நார்மலாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் ஆஸ் அ ஃபீமேல் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம், மீடியாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் ஆக்டிங்கை பற்றி, சூஸிங் ஆக்டிங் ஆஸ் எ கெரியர். ஸோ அது தேடும் போது எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது வந்து ரேஜிங் புல் ஆக்டிங் ஸ்டுடியோ. ஓப்பனாக சொன்னால் பேசிக்காக நான் ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஃபீஸ் கம்மி. ரேஜிங் புல்ஸ் இஸ் a place with great learning atmosphere. ஆக்டிங்னா வேற, அது இப்படி பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், உனக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுத்தது ரேஜிங் புல். எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகும் நம்ம இங்கே வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸே வந்துட்டு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டைலாக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி எப்படி பேசணுங்கிறதுக்கு அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. பேர் கோபிகா ரவிச்சந்திரன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் 2021 வந்து ரேஜிங் புல் ஆக்டிங் ஸ்டுடியோ ஜாயின் பண்ணேன். நிறையா ரிசர்ச் பண்ணி அரௌண்ட் ஒரு 5 months வந்துட்டு என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 months கோர்ஸ் பண்ணிட்டா நம்ம ஆக்டர் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் வரும். இதுதான் என்னோட இன்டென்ஷனாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வரும்போது. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் ஆக்டிங் வந்து ஒரு ஸ்கில்லு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் சென்னையில் ஃபேமஸாக ஆக்டிங் ஸ்கூல்ஸ், நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ஸில் போய் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் மெயினாக ஒரு கன்சர்ன் என்ன, ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. லைக் டெய்லி வர மாதிரி இருக்கும், எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரேண்டமாக ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்து தான் ரேஜிங் புல் ஆக்டிங் ஸ்டுடியோ. 4 வருஷம் முன்னாடி ரேஜிங் புல்லுங்க ஆக்டிங் ஸ்டுடியோவில் ஆக்டிங் கற்றுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். நான் ரேஜிங் புல்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வந்து 5 years ஆச்சு. For me, Raging Bulls is a place with great learning atmosphere. ஆக்டிங் சொல்லித்தர முடியுமா, இல்லை தானே தானே வரும், எப்படிங்க அதெல்லாம் சொல்லித்தர முடியும்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக ரேஜிங் புல் ஜாயின் பண்ணி 1 year ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் ஆக்டிங்கை பற்றி, சூஸிங் ஆக்டிங் ஆஸ் எ கெரியர். ஆக்டிங் வந்து உள்ளேருந்து வரணும், இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து இதை ப்ராப்பராக இந்த கிராஃப்டை கற்றுக்கணும்னு தோணுச்சு. ஸோ பிளேஸை சர்ச் பண்ணிருக்கப்போ ரேஜிங் புல் ஆக்டிங் ஸ்டுடியோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சது. ரேஜிங் புல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. நம்ம வரும், நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகும் நம்ம இங்கே வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகாஸ் என்ன விஷயம்னா 5 months நம்மளுக்கு அந்த ட்ரைனிங் டைம், நம்ம லேர்ன் பண்ணிக்கிற ஜேர்னி இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். இங்கே வந்துட்டு சீனியர் பேட்சாக இருக்கட்டும், ஜூனியர் பேட்சாக இருக்கட்டும், நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அண்ட் இங்கே ஷேரிங் ஆஃப் நாலேஜ், அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் வரப்போ எனக்கும் நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டருக்கு இந்த டயலாக் சொல்கிறத தாண்டி ஆக்டிங் சம்மந்தம் நிறைய இருக்குன்றதை நான் கற்றுக்கிட்டேன். லைக் ப்ராக்டிஸ், ரிஹர்சல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. முன்னாடி டே 1 வந்தப்போ ஃப்ரேமில் சும்மா நின்னாலே தப்பு அப்படின்னு இருந்த ஒரு மைண்ட் செட்டு இப்போ சும்மா நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கற்றுக்கிற வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் ஆகணும்னா எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ஃப்ரம் த ரைட் இன்ஸ்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்டராக வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னா என்னை பொறுத்தளவில் ஒரு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ்க்கு உண்டான பிளேஸை தான் நான் இந்த வந்து ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோவை நான் வந்து பார்க்குறேன். ஓப்பனாக சொன்னால் பேசிக்காக நான் ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஃபீஸ் கம்மி, இன்னொன்று வீக்கெண்டில் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஓகே, எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ எல்லாரும் மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு ஆக்டர் ஆகணும், ஃபேம் கிடைக்கணும், ஒரு 2 படத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜில் தான் வந்தேன். பட் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்க அந்த ஒரு அட்மாஸ்பியர், அவங்க ஆக்டிங் பற்றின அந்த நாலேஜ் நமக்குள்ளே கொண்டு வருது. அண்ட் அது போக இப்போது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம்லாம் ஆக்டிங், இதெல்லாம் ஆக்டிங் நமக்கு இருந்த ஒரு இமேஜை, ஒரு பொற்றையலை இங்கே அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. அண்ட் தட் அன்லேர்னிங் ப்ராசஸ் ஹெல்ப் மீ அலாட். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக இங்கே கற்றுக்கிட்டேன். பீட் ஆடிஷன்ஸ், இங்கே ஆடிஷன் சொல்லும்போது ஆடிஷன் டீமை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அவங்க ஆஸ் ஐ டோல் இட்ஸ் எ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆடிஷன் நடத்துறதுக்கும் அதை ஆடிஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டைரக்டர் டீம் இங்கே கொண்டு வரதுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் இருக்காங்க. அண்ட் அவங்களும் தே ஆர் டூயிங் தேர் பார்ட் டு தி கிரேட்டஸ்ட். கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து வீக்லி வந்து ஸ்கிரிப்ட் தருவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான கேரக்டரை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, பர்சனலாக பார்த்தோன்னா என்னோடய ஸ்கில்லு தான் டெவலப் ஆச்சு. எனக்குன்னு ஒரு
இந்த இந்த மெத்தடில் நம்ம பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அது போக அண்ட் ஆஸ் ஐ டோல் இங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது டப்பிங் வரைக்கும் நாங்கள் பண்ணும்போது வென் வி கோ இன் டு இண்டஸ்ட்ரி ஆஸ் அன் ஆக்டர், பீட் ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஃபீச்சர் ஃபிலிம், எங்களுக்கு எல்லாமே தெரியுது. லைக் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட், ஹவு டு கோ த்ரூ தி டயலாக் ஆர் கன்வேட் இன் வாட் ஆஸ்பெக்ட், அண்ட் டப்பிங் வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டைம் சேவ் ஆகுது. அது சேவ்னு சொல்கிறத விட அதுக்கான டைமை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஃபீல் ஆகுது. மெயினாக ஒரு ஆக்டிங் நாலேஜை தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கும். ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எப்படி வந்து அதை பார்க்கும்போது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அதை எப்படி புரிஞ்சுக்கலான்ற ஒரு விஷயம் இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுது. அதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் ஃபியர், ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ். ஸோ அது பண்ண என்ன ஆகுனா நமக்குள்ள இருக்க அந்த ஸ்டேஜ் ஃபியர், அந்த பதட்டம், ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஸோ இது வந்து நமக்கு நம்மளோட கெரியரில் லைக் இப்போ ஃப்யூச்சரில் போய் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், ஒரு இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபியர், அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ், அந்த பதட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நமக்கு உண்டாக்கும். இதுதான் ப்ராசஸ்ன்னு அப்படி எதுவுமே இல்லை. நீங்களா இங்கே வந்து டிஸ்கவர் பண்ணிப்பீங்க. நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண நீங்களா உங்களுக்கே சரி இது ஒர்க் ஆகுது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்களே உங்களோட ப்ராசஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு சமத்திங். ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை உள்வாங்கி எப்படியெல்லாம் பேசணும் அப்படிலாம் அதை சொல்லி கொடுத்தாங்க. இது மூலமாக ஷார்ட் ஃபிலிமும் பண்ணுவாங்க. அங்கேயும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், வெளியில் ஷார்ட் ஃபிலிம் கூப்பிடுவாங்க, மூவி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு ரேஜிங் புல். ஸோ பியாண்ட் ஆக்டிங் ஒரு சீன் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பெட்டராக எப்படி ஒரு சீனை இன்ட்ரெஸ்டிங்காக எழுதணும். ஸோ இவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவோட பல டைமென்ஷன்ஸையும் ஆக்டிங்கோட சேர்த்து கொடுக்குறாங்க ரேஜிங் புல். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெட்டர் ஆக்டராக ஒரு சினிமாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ரேஜிங் புல். இன்னும் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மெனி மோர் சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ். தேங்க்யூ. நான் ரேஜிங் புல்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே பர்சீவ் பண்ணி நான் ஒரு 2-3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கெரியரில் என்னோட ஆர்ட்டுக்கு நான் ஜென்யூனாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அதுக்கு காரணம் ரேஜிங் புல். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரேஜிங் புல்க்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. And I feel so happy and I have zero regrets for joining Raging Bull, and this is my second home. I say it proudly. Thanks to Raging Bull. பெஸ்ட் பார்ட் இஸ் நம்ம ஒரு டீமாக இங்கே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால யூல் க்ரூம் யுவர் செல்ஃப் டுகெதர் அண்ட் யூ க்ரோ டுகெதர். நான் மட்டும் வரணும், நான் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் மட்டும் ஆடிஷன் போகணும்னு இல்லாமல் எல்லாரையும் வந்து ரெஃபர் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து போகிறது அண்ட் எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு I liked here and I am happy to be a part of Raging Bull.